வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜே பவி. என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மறக்காம பண்ணி கொண்டு பாருங்க. ஸ்ரீலங்கா வர்ஸ் பாகிஸ்தான். ஸ்ரீலங்கா டீமுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறந்து ஒரு தொடர், இந்த பாகிஸ்தான் ஓடிய தொடர்னு தான் சொல்லணும். 3-2 அடித்தால் இந்த சீரீஸை கைப்பற்றலாம் என்ற நிலையில் இப்போது ஸ்ரீலங்கா டீம் களத்தில் இறங்கியிருந்தாங்க. இந்த முதலாவது போட்டியில இங்க சயின்ஸ் ஆஃப் டீம் இங்கனுடைய சரித் அசலங்கவும் அணித்தலைவர்கள் செய்திருந்தார்கள். இந்த இரு வீரர்களும் மிகவும் சிறந்த ஒரு வீரர்கள் என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம். முதலாவது போட்டியில நம்முடைய பாகிஸ்தான் அணி முதல்ல துடுப்பாட்டம் ஆடி இருந்தாங்க. 299 ஓட்டங்களுக்கு 5 இலக்கம். இதுல குறிப்பா ஷைமான் 105 ஓட்டங்கள், 87 பந்துகளில் 9 பவுண்டரி அடித்திருந்தாரு ஷாலமன். மிகவும் அற்புதமாக ஷாலமன் அடித்திருந்தாரு. அதே மாதிரியே நம்மளுடைய குஷைன், இருவருக்கும் இடையிலான பார்ட்னர்ஷிப் மிகவும் அற்புதமாக அமைந்திருந்தது தான் சொல்லணும். குஷைன் 62 ஓட்டங்கள், 6 பவுண்டரிகள், 1 சிக்ஸர்கள் என்று விளாசி இருந்தார்கள். 299 ஓட்டங்கள் என்று இந்த இமாலய இலக்க இந்த நம்மளுடைய பாகிஸ்தான் அணி வைக்கிறாங்க ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக. ஸ்ரீலங்கான பேட்டிங் லைனம் மிகவும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஸ்ரீலங்காவா பாகிஸ்தானோட பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மண்ணில் பாகிஸ்தானுக்கு தான் இன்னும் ஒரு மேலதிக வாய்ப்பு என்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். சரி, ஸ்ரீலங்கா டீம் பேட்டிங்ல என்னத்தை செஞ்சிருக்காங்கன்றதை நாங்க பார்ப்போம். டீமோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஸ்ரீலங்கா டீமோட பேட்ஸ்மேனான நம்முடைய பதும் நிஷாங்க 29 ஓட்டங்களுக்கு 3 பவுண்டரிகளை அடித்திருந்து ஆட்டம் இழந்திருந்தார். அதோட கமில் மிஷாராவும் 38 ஓட்டங்கள் அடித்திருந்து ஆட்டம் இழந்திருந்தார். அதுக்கு பிறகு நம்முடைய குஷல் மெண்டிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாட்டம், டாக் அவுட் ஆகியிருந்தார் தான் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். சதீர சமரவிக்ரம 39 ஓட்டங்கள், மிகவும் சிறந்த ஒரு துடுப்பாட்டம். அணித்தலைவர் சரித் அசலங்க இந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளத்தை எப்படியாவது தீர்க்கணும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். மாத்தி இறக்குறாங்க. அதை ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் ஒன்று எதிர்பார்க்குறாங்க. கணிசமான ஓட்டங்களுடைய ஸ்ரீலங்கா டீம் தங்களுடைய 30-35 ஓட்டங்களுக்குள்ளேயே ஸ்ரீலங்கா டீம் சீட்டு கட்டாட்டம் சரிந்தார்கள் என்று தான் குறிப்பிடத்தக்க முடியும். லியனகே 28 ஓட்டங்கள். கமிந்து மெண்டிஸ் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர் வெறும் 9 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்து சென்றிருந்தார். வனிந்து கசரங்க சரியான ஒரு ஓடிஐக்கான சரியான ஒரு ஆல்ரவுண்டர் என்றதை நிரூபிச்சிருந்தார். இறுதி மட்டும் இந்த மூச்சை பிடிக்கிற மாதிரி இந்த போட்டியை இறுதி மட்டும் கொண்டு சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்றுதான் கூற வேண்டும். 59 ஓட்டங்கள், 52 பந்துகளில் 7 பவுண்டரி. இறுதி மட்டும் இந்த போட்டியை கடைசி போல் நுனி சீட்ல இருக்க வச்சிருந்தாங்க. நம்மளுடைய வனிந்து கசரங்கவும் தீக்ஷணம் மிகவும் சிறந்த ஒரு துடுப்பாட்டம். வனிந்து கசரங்க இந்த போட்டி ஸ்ரீலங்கா டீம் 6 ஓட்டங்களால தோத்திருந்தாலும் கூட ஸ்ரீலங்கா டீம்ல ஒரு பிளஸ் அன்றைக்கு பார்த்துருந்தாங்க. இறுதி வரைக்கும் ஒரு விடாப்புடியாக இந்த மேட்சை கொண்டு போயிருந்தாங்கன்னு தான் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய ஹாரிஸ் ராஃப் மிகவும் அற்புதமாக பந்து வீசியிருந்தார். 4 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். தேவையான இலக்குகளை அப்பப்போதே கைப்பற்றி கொடுத்து கொண்டு இருந்தார் என்றுதான் குறிப்பிடத்தக்க முடியும் விஷயம். ஸ்ரீலங்கா டீம் சார்பாக பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு ஃபெயிலியர். ஆனால் அசித பெர்னாண்டோ மிகவும் ஆரம்பத்தில் அற்புதமான பந்து வீச்சுக்களை வீசிக்கொண்டிருந்தார். 2 மேடினையும் வீசியிருந்தார். துஷ்மந்த் சமீரவும் அதே மாதிரியே மிகவும் சிறந்த ஸ்பெல்ல போட்டுருந்தார். இறுதியான ஓவர்களில் அடி வாங்கி தள்ளியிருந்தார் என்று தான் சொல்லணும். வனிந்து கசரங்க தன்னுடைய பந்து வீச்சு திறமையிலையும் முக்கியமான 3 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். இதுவும் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை எம்ஜே பவி நாங்கள் 2வது போட்டியில் உங்களை சந்திக்கிறோம். எப்போ இந்த 2வது போட்டி எனக்கு டவுட் பெறும், மறக்காம நம்மளுடைய கமெண்ட் லிக்ஸ்ல போய் தேடுங்க, போடுவேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாகிஸ்தான்ல 2வது வீடியோட வருவேன். நீங்க சொல்லுங்க, ஸ்ரீலங்கா ஜெயிக்குமா இல்லாட்டி பாகிஸ்தான் ஜெயிக்குமான்றதை கமெண்ட்ல போடுங்க கைஸ். டேட்டா.